மக்கள் என் குழந்தைய வந்து இன்னைக்கு ஸ்பெஷலாக எனக்கு பண்ணிக்கிறேன். என் குழந்தையா அது குழந்தையான அடுத்து கிடையாதுங்க. எங்கள் அத்தை ஒன்று, எங்கள் அப்பா கூட தங்கச்சி ஒன்றுங்க. அது உரிமைக்கிறனால நான் பேசுகிறேன், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா எங்கள் அத்தை ஒன்று உரிமை. என் மச்சானுக்கு என்ன தேவையோ அது ஸ்பெஷலாக பண்ணிக்கிறாடி என் குழந்தையா. நீ என்ன சொல்லு, நீ பண்ணுங்க மச்சா. இது பிரியாணி, இது கோழி வறுவல், நாட்டுக்கோழி வறுவல், அப்புறம் இது மீன், பொரிச்சு மீன், இது ஈரல், இது ஈரல் என்ன ஆட்டீரல், அப்புறம் இதெல்லாம் மீன், இது மீன் கால் மீன். மச்சா தயிர் ஊத்துறதா? பிரியாணி தயிர் ஊத்துட்டா எங்க ஊத்துறது? என் தலையில ஊத்து. பிரியாணி வட்டால ஊத்துவேன். ஏய் பிரியாணி போடும்போது தயிர் வைக்கணும். எங்க ஊத்துற தலையில தான் ஊத்துவேன். இல்ல எங்க ஊத்துறதுன்னு தெரியல, அதனாலதான் சொல்றேன். தயிர் ஊத்துறதா? பிரியாணி எங்க ஊறல அங்கதான் ஊத்துவேன். என் தலையில ஊத்து. சரி ஊத்துட்டா? ஊத்தனா சொல்லுங்க, நான் ஊத்துறேன். நீதான் தனி மாத்து விடணும். ஊத்துக்கோ, தனி மாத்து விடு. சரி மச்சா, ஊத்துக்குமா தயிர்? ஊத்து, வட்டால ஊத்துவாங்க. எங்க ஊத்துறா? சரி சரி. சொல்லு பேசுறீங்களா? இது பூரா முன்னாடியே ஊத்தி ரெடியா வச்சிருவானு. சரி சரி. எங்க ஊர்ல தலையில ஊத்துவாங்க. போதுமான வருங்க. போது சந்தோஷம். ஆனாலும் மார்க் கொடுக்க மாட்டேன். சாப்பிட்டு பார்த்துட்டு மார்க் கொடுக்க. சரி மச்சான், இந்த மீனை பூரா நீங்க சாப்பிட்டுருவீங்களா? அப்படி கிடையாது. என்னால என்னென்ன முடியுமோ அப்படிதான். இது பூரா சாப்பிட்டுருங்க, சரியா? எல்லாம் மிச்சம் வைக்காம ரைட் ஃபுல்லா சாப்பிட்டுருங்க. இந்த மீன் எடுத்து அந்த வைக்கிறதே கை கிடைச்சல நான் தள்ளி வச்சிருக்கேன். ஓகே சரி. தேங்க்ஸ். இந்த தண்ணி தண்ணி முன்னாடி என் குழந்தை தெரியுங்க. ஏன்னா உயிர் வைக்கலாம் தண்ணி முன்னாடி. ஆமா. குழந்தைய பிரியாணி சூப்பராக இருக்குது. மசாலா காரமெல்லாம் கரெக்டாக. எதுவுமே எக்ஸ்ட்ரா இல்லை, கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. மக்கள் சரி சரி. இன்னும் சூப்பர். மீன் சூப்பராக முள்ளு மீன் முள்ளு நல்லது. என்னது மீன் சூப்பராக தயிர் இருக்குங்க. ஆளுநர் இல்லை ஒரு தயிர். இந்த மாதிரி வாய்ப்புங்க. சொல்லு மச்சா. தலையில் ஊற்றிட்டு வேண்டாங்களே, அப்படியே குளிப்பாட்டி விட்டு கோட் சூட் எல்லாம் பாட்டு டெஸ்ட் பண்ணி விட்டுரு. ஒரு பிள்ளையை செய்தோம்னா அது சரி பண்ணி விட்டு ஆள் குறை போகிறதில்ல. நீ என் தலையில் ஊற்றிட்டு வை, நீயே எனக்கு குளிப்பாட்டி விட்டு ட்ரெஸ் மாற்றி விட்டுரு, வேலையும் முடியுதுல்ல. என்னை வீட்டுக்கெல்லாம் விரிச்சு வேணாங்களே, விரிச்சு போட்டு கட்டி கொடுத்துரு.
பேச மாட்டா ஒன்றும் வேண்டாம், பசியில் போய்க்கிறா. ம், உங்கள் அம்மா கேள்வி பார்த்தியா? தலையை ஊற்றிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா? தலையை ஊற்றிட்டா நீங்கள் தான் தண்ணி பார்த்துடுவாங்க. மக்கள் இது ரெண்டுமே எங்கள் அத்தை பொண்ணுங்க, சொந்த எங்கள் அத்தை பொண்ணு. என் ஒய்ஃபும் சரி, குழந்தையும் சரி, எங்கள் அத்தை பொண்ணுங்க. எல்லாமே எங்கள் அத்தை வளர்ந்த பொண்ணுங்க. எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் யாரும் தவறாக நினைக்கிறானுங்க. திட்டினாலும் வாங்கிப்பாங்க, ஒற்றாலும் வாங்கிப்பாங்க. சொந்த எங்கள் அத்தை பொண்ணுங்க, எங்கிட்ட வளர்ந்து பொண்ணுங்க. அதனால் என்னையும் உரிமையோடு திட்டுவாங்க, நானும் திட்டுவேன். அதனால் நீங்கள் யாரும் தவறாக எடுக்க மாட்டாங்க. சொந்த எங்கள் அத்தை பொண்ணு, உரிமையோடு அடிப்பாங்க, பண்ணுவாங்க. நானும் உரிமையோடு என்னெல்லாம் பண்ணுவேன். அது சொந்த எங்கள் அத்தை பொண்ணுங்க. அதனால் குழந்தைங்க என்கிட்ட வாழ்ந்த பொண்ணுங்க. அதுதான் நீங்கள் தவறாக எடுக்காதீங்க. அது நம்ம குழந்தைய கூட என்ன வேணால் விளையாடுவேன். ஏன்னா சொந்த எங்கள் அத்தை பொண்ணுங்க, வேறு யாரும் கிடையாது. எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி பொண்ணுங்க, எங்கள் ஊரில் வளர்ந்த பொண்ணு. அதனால் விளையாடுவோம். எனக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு தண்ணி பார்த்து விடுவாங்க, சூறாகி கொடுப்பாங்க, எனக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் கஷ்டமே உடனே டெஸ்ட்டும் தேய்ச்சி கொடுத்துங்க, சமையல் பண்ணி கொடுத்து, டெஸ்ட்டும் தேய்ச்சி கொடுத்து, சைக்கிள் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன எங்கள் அத்தை பொண்ணுங்க, எனக்கு கிடைச்ச ஒரு வரவுடனே எங்கள் அத்தை பொண்ணு தான். எங்கள் அத்தை பொண்ணு 3 பொண்ணுங்க, எல்லாமே என்னை நல்லா கவனிப்பாங்க. 6 குழந்தைங்க. எங்கள் அத்தைக்கு 3 பொண்ணுங்கிறாங்க. என்னையை பொறுத்தளவுக்கு நல்லா கவனிப்பாங்க. தண்ணியிலேருந்து பார்த்துக்குவாங்க, குளிப்பாட்டி விடுவாங்க, அவ்வளோ போட்டுக்குவாங்க. சோறாக்கி போடுவாங்க, தண்ணி பார்த்து விடுவாங்க, டை அடிச்சு விடுவாங்க. இன்னொன்று இது எடுத்தது தேவி, இன்னொன்று